இந்த வீடியோவும் 9th ஃபர்ஸ்ட் டேர்ம் தமிழ் அதோடைய தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பாடம் பார்த்திங்கன்னா அகழாய்வுகள் பட்டிமன்றம் அந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் பார்க்க போகிறோம். 81வது கொஸ்டின், அறிவை விரிவிசை என்று பாடியவர் யார்? அறிவை விரிவிசை என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய பாரதிதாசன் தான் அறிவை விரிவிசை அப்படின்னு பாடியிருப்பார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு படிச்சிருப்பார். அந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பார்னா, உலக மக்களை எல்லாமே ஒரே குடும்பமாக ஒன்றிணைத்து பாடியிருப்பார். ஸோ உலக மக்கள் இருக்காங்களா அவங்க எல்லாரையுமே ஒரே குடும்பமாக ஒன்றிணைத்து பாடியிருப்பார். சிம்பிளாக சொல்லப்போனால் உலகத்தை எல்லாமே ஒரே குடும்பமாக பாவித்து பாடியிருப்பார். அந்த பாட்டில் இடம் வச்சுல ஒரு லைன் பார்த்திங்கன்னா அறிவை விரிவிசை அப்படின்னு வரும். ஸோ அந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன் தான். இந்த மாதிரி உலகத்தை எல்லாமே ஒரு குடும்பமாக பாவித்து பாடியிருக்காரா, அதனால தான் இவரை உலக கவிஞர் அப்படின்னு பாராட்டுகிறார்கள். அப்போ அறிவை விரிவிசை என்று சொன்னவர் பாரதிதாசன். இவர் ஒரு உலக கவிஞராக போற்றப்படுகிறார். அப்புறம் 82வது கொஸ்டின், கீழடி எங்கே உள்ளது? ஸோ கீழடினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம 6ஆம் வகுப்பு வரலாறு வீடியோ போடும்போதே கீழடியை பற்றி ரொம்பவே தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ கீழடினா என்னது? தமிழ்நாட்டில் அகழாய்வு நடந்த ஒரு இடம் தான். இது சங்க காலத்தை சேர்ந்த ஒரு இடம். இங்கே அகழாய்வு நடந்திருக்கும். நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஹிஸ்ட்ரியிலேயே சொல்லியாச்சு. இதில் அந்த கீழடி எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா சிவகங்கை. சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். கீழடி மதுரையில் உள்ளதுன்னு போட்டுருவீங்க. ஆனால் கீழடி மதுரையில் கிடையாது. கீழடி அமைந்துள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தான். ஏன்னா ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கீழடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மதுரைக்கு அருகே அமைந்துள்ள கீழடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மதுரைக்கு அருகே அமைந்துள்ள கீழடி தான். ஆனால் அமைந்துள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா சிவகங்கை தான். ஸோ கீழடினா சிவகங்கை தான், மதுரைன்னு போட்டுறாதீங்க. அப்புறம் 83வது கொஸ்டின், ராபர்ட் ப்ரூஸ்புட் பல்லாவரத்தில் கல்லாலான கைக்கோடாரியை கண்டுபிடித்த ஆண்டு. ஸோ ராபர்ட் ப்ரூஸ்புட் இவர் ஒரு அகழ்வாராய்ச்சியாளர் தான். ஸோ இந்த இந்திய தொல்லியல் துறை இருக்காங்கள்ல, அவங்க அகழாய்வு மேற்கொண்டிருப்பாங்க. எந்த இடம்னு பார்த்திங்கன்னா பல்லாவரம், தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள பல்லாவரம் அங்கே அகழாராய்ச்சி மேற்கொண்டிருப்பாங்க. மேற்கொண்டவர் யார் பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ்புட். இவர் அந்த பல்லாவரத்தில் ஒரு செம்மண் மேடு போன்ற ஒரு பகுதியை பார்த்துருப்பார். அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருப்பாராம். அதில் நிறைய எலும்பு துண்டுகள், அப்புறம் நிறைய கற்கள்லாம் கிடச்சிருக்கும். ஸோ அதில் கிடைக்கப்பட்ட ஒரு ஆயுதம் தான் கைக்கோடாரி. முழுக்க கற்களால் செய்யப்பட்டுள்ள ஒரு கைக்கோடாரி கண்டுபிடிச்சிருப்பார். கண்டுபிடிக்கப்பட்ட வருஷம் பார்த்திங்கன்னா 1863 கண்டுபிடிச்சிருப்பார். அப்போ ராபர்ட் ப்ரூஸ்புட் இவர் தமிழ்நாட்டில் உள்ள பல்லாவரம், தற்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது பல்லாவரம். அங்கே பார்த்திங்கன்னா பழைய கற்காலத்தை சேர்ந்த ஒரு கைக்கோடாரி, கல்லாலான கைக்கோடாரியை கண்டுபிடிச்சிருப்பார். கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் பார்த்திங்கன்னா 1863. இந்தியாவில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட கல் ஆயுதம் இந்த கைக்கோடாரி தான். அப்புறம் 84வது கொஸ்டின், ரோமை சேர்ந்த மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் எது? ஸோ ரோமை சேர்ந்த மட்பாண்டங்கள் கிடைத்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரோம்னா என்னது? இத்தாலி நாட்டுடைய தலைநகரம் தான் ரோம். அந்த ரோமை சேர்ந்த மட்பாண்டங்கள் புதுச்சேரியில் உள்ள அரிக்கமேடு அந்த இடத்துல கிடச்சிருக்கும். ஸோ ரோமை சேர்ந்த மட்பாண்டங்கள் பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் உள்ள அரிக்கமேடு அந்த இடத்துல கிடச்சிருக்கும். ஸோ இதன் மூலமாக இந்தியாவுக்கும் அந்த ரோம் இருக்கலாம், ஸோ இத்தாலி, இவங்களுக்கும் கடல் வணிக போக்குவரத்து நடந்திருக்கு. அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் 85வது கொஸ்டின், ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் தொல்லியல் துறை இருக்காங்கள்ல, இந்திய தொல்லியல் துறை, அவங்க அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட ஒரு இடம் தான். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது ஆதிச்சநல்லூர். இங்கே 1914 இந்த 1914 அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கும், நிறைய கிடச்சிருக்கும். முதுமக்கள் தாலினா என்னதுன்னா இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பானை வடிவத்தில் இருக்கும், அதுதான் முதுமக்கள் தாலி. ஸோ முதுமக்கள் தாலினா பெரிய பானை வடிவத்தில் இருக்கும். இதில் இறந்தவர்களை புதைச்சிருப்பாங்க. இறந்தவர்களை மட்டும் இல்லை, இந்த கை கால்கள் பாதிக்கப்பட்டு
இறக்கக்கூடிய ஸ்டேஜில் இருப்பாங்கள்ல, கை கால்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு உடல் நோயால் பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்திருப்பாங்கள்ல. ஸோ உயிர் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மனுஷங்களை உயிரோடு இருக்கும் போதும் புதைச்சிருக்காங்க. ஸோ இறந்தவர்களை அல்லது இந்த உடல் நோயால் பாதிக்கப்பட்ட இறக்கக்கூடிய ஸ்டேஜில் உள்ள உயிருள்ளவர்களையும் புதைச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வச்சு இந்த முதுமக்கள் தாலி இருக்குல்ல, அந்த தாலியில் வச்சு புதைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய தாலிகள் வந்து 1914 ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கும். அப்புறம் 86வது கொஸ்டின், நன்னூலை இயற்றியவர் யார்? ஸோ நன்னூலை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பவணந்தி முனிவர் அவர் தான் நன்னூலை வந்து எழுதியிருப்பார். ஸோ நன்னூல்னால் தமிழ் மொழியில் உள்ள ஒரு பழமையான இலக்கண நூல். ஸோ தமிழ் மொழியில் உள்ள ஒரு பழமையான இலக்கண நூல். தமிழ் மொழியில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தொன்மையான மற்றும் மிக பழமையான நூல் என்னது? இலக்கண நூல் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்துக்கு அடுத்ததாக எழுதப்பட்ட நூல் தான் நன்னூல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அதற்கு அடுத்தபடியாக தமிழில் உள்ள பழமையான இலக்கண நூல்னால் நன்னூல். ஸோ ஃபஸ்ட்டு தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தொல்காப்பியம், ரெண்டாவது பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட நன்னூல். ரெண்டுமே பழமையான தமிழ் இலக்கண நூல் தான். அதுக்கப்புறம் இயந்திரங்களும் இணைய வழி பயன்படும், அந்த பாடத்தோட கொஸ்டின் வந்து வரும். 87வது கொஸ்டின், ஒளிப்படி இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ ஒளிப்படி இயந்திரம்னா வேற ஒன்றும் கிடையாது, இங்கிலீஷில் ஃபோட்டோ காப்பியர்னு சொல்லுவாங்க. நம்ம ஜெராக்ஸ் மிஷின் இருக்குல்ல, அதோடைய தமிழாக்கம் தான் ஒளிப்படி இயந்திரம். இதை உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1959. ஸோ ஜெராக்ஸ் மிஷின் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1959. இந்த ஜெராக்ஸ் மிஷின் இருக்குல்ல, இதை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செஸ்டர் கால்சன். ஸோ நியூயார்க்கை சேர்ந்த செஸ்டர் கால்சன் இவர் தான் இந்த ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பார். இவர் வந்து ஒரு காப்புரிமை சட்ட வல்லுநர். இவருடைய தொழிலுக்காக நிறைய பேப்பர்ஸை பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் இருக்க வேண்டியது இருந்திருக்கு. ஸோ அதனால் ஜெராக்ஸ் இருக்கிறதுக்காண்டி ஒரு புது வகையான முயற்சியை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மிஷின் தான் ஜெராக்ஸ் மிஷின். இவர் 1938 ஜெராக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1959 தான். இவர் பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் உள்ள கிச்சனை தான், சமையலறை இருக்குல்ல, அதை தான் இந்த ஜெராக்ஸ் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. 1938 கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு இவர் வந்து முதலாக ஒரு பேப்பர் வந்து ஜெராக்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1959 உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்புறம் 88வது கொஸ்டின், தொலைநகல் இயந்திர சேவை எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ தொலைநகல் இயந்திர சேவைன்னு என்னது? ஃபேக்ஸ் இருக்குல்ல, அது வந்து உலகத்தில் முதல் முறையாக எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1865. அப்போ தொலைநகல் இயந்திர சேவை ஃபேக்ஸ் வந்து உலகத்தில் முதல் முறையாக தொடங்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1865. அந்த 1865 வந்து இந்த தொலைநகல் சேவை இருக்கலாம் ஃபேக்ஸ், அது வந்து முதலாக பாரிஸில் இருந்து லியான் நகரத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபேக்ஸ் வந்து முதலாக வழங்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா பாரிஸ்லேருந்து லியான் நகரத்துக்கு 1865. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ஸ் இருக்குல்ல, தொலைநகல் இயந்திரம், இதை வந்து முதலாக கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் பைன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் 1846 கண்டுபிடிச்சிருப்பார். அப்புறம் 89வது கொஸ்டின், தானியக்க பண இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தானியக்க பண இயந்திரம்னா என்னது? ஏடிஎம் மெஷின், ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். ஸோ ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் என்னது? ஏடிஎம் மிஷின் இருக்குல்ல, தானியக்க பண இயந்திரம். இதை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள ஜான் ஷெப்பர்ட் பாரன், இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1967. ஸோ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1967. இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பொறியாளர் தான், ஜான் ஷெப்பர்ட் பாரன். இவர் வந்து இவருக்கு கீழே உள்ள ஒரு குழு, ஸோ நிறைய உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து லண்டனில் உள்ள பார்க்லேஸ்னு ஒரு பேங்க், அந்த பேங்குக்காக தான்
1967 ஜூன் மாதம் 27ஆம் தேதி இந்த தானியக்க பண இயந்திரம் அந்த மிஷினை வந்து கண்டுபிடிச்சு நிறுவியிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து இந்த ஐடியா எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் வரும் தெரியுமா மிஷின், காயின்ஸ் போட்டால் சாக்லேட் வெளியே வரும்ல, அந்த மிஷின் மூலமாக தான் இவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அப்போ காசு போட்டால் சாக்லேட் வருது, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி பணத்தையும் வர வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை வந்து இவருக்கு தோணியிருக்கு. அதன் மூலமாக தான் இந்த ஏடிஎம் மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் 90வது கொஸ்டின், வையக விரிவு வலை வழங்கியை உருவாக்கியவர் யார்? ஸோ வையக விரிவு வலை வழங்கி www சர்வர், இதனை உருவாக்கியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் உள்ள டிம் பெர்னர்ஸ் லீ, இவர் தான் இந்த வலையை வந்து உருவாக்கியிருப்பார். வையக விரிவு வலை வழங்கி www சர்வர், இதை வந்து உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா டிம் பெர்னர்ஸ் லீ, இவர் தான் உருவாக்கியிருப்பார். உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1990 உருவாக்கியிருப்பார். 90 உருவாக்கி 1991 பார்த்திங்கன்னா பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கும். ஸோ www சர்வர் வையக விரிவு வலை வழங்கி, இதை உருவாக்கியவர் டிம் பெர்னர்ஸ் லீ 1990 உருவாக்கியிருப்பார். பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு 1991 வந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.